செஞ்சிருக்கோம். நம்ம ஏதோ பாவங்கள் பண்ணதுனால தான் வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறோம். அந்த பாவத்தை தீர்க்கிறதுக்கு தான் இந்த நாளை பயன்படுத்தணும். அப்படிப்பட்ட நாள் இன்னைக்கு வந்து குரு பிரதோஷம். இந்த குரு பிரதோஷம்னா என்ன அப்படின்னா, நமக்கு மேல இருக்க ஆசிரியராக இருக்கலாம், நமக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுத்தவங்களா இருக்கலாம், இல்லை வேலையில சொல்லிக் கொடுத்தவங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு செஞ்ச துரோகத்தை மாற்றக்கூடிய விஷயம். ரெண்டாவது, தெரிந்தோ தெரியாமலே இன்னைக்கு வியாழக்கிழமையில குரு பிரதோஷத்துல குழந்தைங்களுக்கு விட்ட சாபம். குழந்தை தான் குருன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சாபத்தை அங்க நீங்க நிவர்த்தி பண்ணிருக்க சரிங்களா? அதனால இப்ப நீங்க எல்லாரும் பஞ்சம் பண்ண போறீங்க. உங்களுடைய பாவத்தை விட போறீங்க. நீங்க கை இப்படி வச்சீங்கன்னா அவங்க கொஞ்சம் பால் ஊற்றுவாங்க. அப்ப எங்களோட நான் செய்த எந்த தெரிஞ்சோ தெரியாம செய்த பாவத்தை அனைத்தும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கத்துல விட்டுருங்க. ஓகேங்களா? எல்லாரும் ஒரே லிங்கத்துக்கு போகக்கூடாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 5 பேர் எந்திரிங்க. முதல் 5 பேர் முதல்ல இருக்கு. ஒருத்தர் நம்ம போலாம் பொறுமையா. ஆளுக்கு ஒரு லிங்கத்தாண்ட போங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமா தான் விடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பால் விட்டவங்க அப்படிக்கா போய் எங்கன்னா கை கழுவிட்டு வந்துருங்க. அப்படியே கை தொடச்சிட்டு உட்காராதீங்க. ஓகேங்களா? எல்லாரும் ஆளுக்கு ஒரு லிங்கத்தான் நின்றீங்களா?